காயமிட்ட நேசரே, 5 கட்ட மக்களுக்காக 5 காயமிட்ட இயேசுவே, நொந்தரோகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்யுமே, நொந்தரோகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்யுமே. வாக்குத்தத்தம் செய்த இயேசுவே, வாக்கு மாறா உண்மை நாதனே, வாக்குத்தத்தம் செய்த இயேசுவே, வாக்கு மாறா உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே, வாக்கை நம்பி வந்திருக்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுமே. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர், இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையில் நடத்தும், ஜீவ கல்லில் ஊற்றிலே ஜீவன் பெற எல்லை நடத்தும், ஜீவ கல்லில் ஊற்றிலே ஜீவன் பெற எல்லை நடத்தும். இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய பெயரால் இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய செய்தியின் மைய பொருளாக நமக்குள் மறைந்திருக்கும் தாளத்துகளும் வல்லமைகளும் என்கிற தலையங்கத்திலேதான் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கப் போகிறோம். நமக்குள் ஆண்டவராகிய இறைவன் பல திறமைகளையும் பல தாளத்துகளையும் அவர் வைத்திருக்கிறார். ஒரு சிலருக்கு நன்றாக பாடக்கூடிய குரல் வளங்கள் இருக்கும், ஒரு சிலருக்கு இசை மீட்கக்கூடிய அந்த ஞானங்கள் இருக்கும், ஒரு சிலர் நன்றாக ஜெபிப்பார்கள், ஒரு சிலர் நன்றாக பேசக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு ஒரு நிகழ்ச்சியை அழகாக ஒருங்கிணைத்து வழிநடத்தக்கூடிய திறமைகளும் தாளத்துகளும் அவர்களிடத்தில் இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளத்துகளை அவர் கொடுப்பதும் சரி, ஒவ்வொரு வரங்களை கொடுப்பதும் சரி, தாயாம் திரு அவையை நாம் கட்டி எழுப்புவதற்காக நாம் கொடுக்கக்கூடிய வரங்களும் கொடைகளும் பிரியமானவர்களே. ஆனால் கடவுள் நம்மை வல்லமையாய் பயன்படுத்த நினைக்கின்ற பொழுது நமக்குள் இருக்கக்கூடிய தாழ்வு மனப்பான்மை, நமக்குள் இருக்கக்கூடிய குறைவுகள், இதை நினைத்து நாம் மிகப்படுத்தி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனாலே ஆண்டவரால் நம்மை வல்லமையாய் பயன்படுத்த முடிவதில்லை. கடவுள் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். நமக்குள் இருக்கக்கூடிய கொடைகளை தாளத்துகளை அவர் அதிகரிக்க விரும்புகிறார், அபிஷேகிக்க விரும்புகிறார். பவுலடிகளார் திமோத்திக்கு கடிதத்தை எழுதுகின்ற பொழுது அவர் சொல்லுவார், 2 திமோத்தேயு 1வது அதிகாரம் 6 உள்ள வசனத்திலே, உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய பொழுது உனக்குள் எழுந்த கடவுளின் அருள் கொடையினை தூண்டி எழுப்புமாறு நான் நினைவுறுத்துகிறேன் என்று. உன் மீது என் கைகளை வைத்து நான் திருப்பணியில் அமர்த்திய போது கடவுள் நாம் ஒவ்வொருவருக்கும் தூய ஆவியின் வழியாக அபிஷேகத்தையும் வல்லமையையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
ஆனால் இந்த அபிஷேகத்தை நாம் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபித்து அவரோடு உறவாடி அவரோடு நேரத்தை செலவு செய்கின்ற பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய அபிஷேகம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறது என்றால் அனல் மூட்ட ஆரம்பிக்கிறது. பிரியமானவர்களே, புனித தந்தை பியோவினுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கின்ற பொழுது அவருக்கு வயது 12 ஆகிறது. அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் 1899 ஆண்டு செப்டம்பர் 27 அவர் ஆண்டவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அன்றைய தினத்திலே அவர் உறுதி பூசுதல் என்கிற அந்த அருள் அடையாளத்தையும் அவர் பெற்றுக்கொள்கிறார். தந்தை பியோ மிக அழகாக அவர் சொல்லுகிறார், அந்த உறுதி பூசுதலுடைய அருள் அடையாளத்திலே நான் தூய ஆவியானவருடைய பிரசன்னத்தை நான் எவ்வளவு உணர்ந்தேன் தெரியுமா? அவர் எவ்வளவு இனிமையாக எவ்வளவு ஆற்றல் நிறைந்தவராக எனக்குள் இறங்கி வந்ததை நினைத்து நான் பார்க்கின்ற பொழுது என் உள்ளம் இன்றும் மகிழ்ச்சியால் துள்ளுகிறது என்று அவர் சொல்லுகிறார். இப்படி தந்தை பியோவினுடைய வாழ்க்கையிலே அவர் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டு அவர் வந்திருக்கின்ற பொழுது, நடந்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு சம்பவம் அவருடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிறது. அதுதான் அவருடைய உண்மையான இறை அழைத்தலுக்குரிய ஒரு காரியமாகவும் ஆண்டவர் அவரை எப்படி வல்லமையாய் பயன்படுத்த போகிறார் என்கிறதுக்குரிய காரியமாகவும் ஒரு காட்சியாக அந்த இடத்தில் அவர் காண்கிறார். 1903 ஆண்டு ஜனவரி மாதம் 1 புத்தாண்டு நிகழ்வன்று அவர் ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு காட்சியை அவர் காண்கிறார். ஒருவர் வந்து அவரிடத்தில் நீ ஒரு பெரிய போர் வீரனாக மாற விரும்புகிறாயா என்கிற ஒரு கேள்வியை அவர் கேட்கிறார். அப்பொழுது தந்தை பியோ சொல்லுகிறார், ஆம், நான் போர் வீரனாக மாற நான் விரும்புகிறேன் என்று அவர் சொல்லுகின்ற பொழுது அப்பொழுது அவர் சொல்லுகிறார், அப்படி என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் என்னோடு கூட வா என்று சொல்லி அவர் அழைத்து கொண்டு போகின்ற பொழுது ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை காண்பிக்கிறார். அதே சமயத்தில் அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களையும் காண்பிக்கிறார். அந்த ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய முகங்கள் விகாரமாகவும் மிகவும் பயங்கர தோற்றம் உள்ளதாகவும் அஞ்சுதலுக்குரியதாகவும் அந்த மனிதர்களுடைய தோற்றங்கள் இருக்கிறது. மற்றொரு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய தோற்றங்கள் மிகவும் அழகாகவும் சாந்தமாகவும் அமைதியாகவும் இருக்கின்ற காட்சியை இவர் பார்க்கிறார். அப்பொழுது அந்த வழிகாட்டி சொல்கிறார், நீ இந்த சாந்தத்தோடு அமைதியோடு இருக்கக்கூடிய இவர்களோடு நீ சேர்ந்து இதோ உனக்கு முன்பாக எதிராக நின்று கொண்டிருக்கிறார்களே, மிகவும் அகோரத்தனமாக பயங்கரமாக அச்சத்தை ஏற்படுத்துகிற விதத்தில் இருக்கிறார்களே, நீங்கள் அவர்களோடு போரிட வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு பயங்கரமான போர் மூழ்கிறது. அவலட்சணமான முகம் கொண்ட அந்த மனிதர்கள் எல்லாம் இவர்களிடம் மிகவும் பயங்கரமாக போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே அந்த வழிகாட்டி சொல்கிறார், நீ மனம் தளராமல் நீ கவனத்துடன் நீ போராட வேண்டும். உன் கண்களை அகல விரித்து பார்த்து நீ போராட வேண்டும். அதே சமயத்திலே கவன குறைவால் எதிரியை வெற்றி கொள்ள செய்யாதவாறு நீ போரிட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், நான் உன் அருகிலேயே இருந்து கொண்டு இருப்பேன், ஆதலால் நீ வெற்றி பெறுவது உறுதி என்று சொல்லுகிறார். இப்படி மிக பயங்கரமான ஒரு போர் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அசுரதனமான அரக்கதனமான இருக்கக்கூடிய அந்த மனிதர்களால் இந்த சாந்த முகம் கொண்ட மனிதர்களை வெற்றி கொள்ள முடியவில்லை. அவர்கள் பயந்து பின்னிட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். இந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது தந்தை பியோ சொல்லுகிறார், அந்த அரக்க குணம் கொண்டவர்கள் கடுமையான முகம் கொண்டவர்கள் யார் என்றால் அவர்கள் பிசாசும் அவனுடைய தூதர்களும். அந்த சாந்த முகமும் அமைதியான முகம் கொண்டவர்கள் யார் என்றால் அவர்கள் ஆண்டவருடைய தூதர்கள். அந்த தூதர்களோடு தான் நான் இணைந்திருந்தேன். அந்த வழிகாட்டியாய் யார் இருந்தார் என்றால் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து இருந்தார் என்று சொல்லி அவர் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்திலே இதை எழுதுகிறார். இப்படி எழுதுகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவராகிய இறைவன் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து ஜெபித்து ஒரு மனுஷன் இருக்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே தீயவன் கொண்டு வருகிற எல்லா தந்திரங்களையும் அவனால் எதிர்த்து நிற்க முடியும், அவன் வலிமை பெற்றவனாக மாற முடியும் என்று சொல்லி தந்தை பியோ சொல்லுகிறார். அதனால் தான் பிரியமானவர்களே, ஏசாயா புஸ்தகம் 54வது அதிகாரம் 17 உள்ள வசனங்கள் சொல்கிறது, உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது, உன்மேல் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்கிற எந்த நாவையும் நீ அடக்கி விடுவாய்,
ஆண்டவருடைய ஊழியர்களது உரிமை சொத்தும் நான் அவர்களுக்கு அளிக்கும் நீதியும் இவையே என்கிறார். கடவுளுடைக்கு பயந்து வாழுகிறவர்களுக்கு கொடைகள் தாளத்துகள் வேண்டும் என்று சொல்கிறவர்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரமும் ஒரு வல்லமையும் ஒரு ஆற்றலும் இப்படித்தான் பிரியமானவர்களே. அப்படி என்றால் நமக்குள் மறைந்து இருக்கக்கூடிய இந்த தாளத்துகளையும் வல்லமைகளையும் நாம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்று பார்க்கின்ற பொழுது, நம்மிடம் இருப்பவற்றை இறைவனிடத்திலே முதலிலே அர்ப்பணிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் என்ன தாளத்துகள் இருக்கிறதோ அந்த தாளத்துகளை இறைவனிடத்திலே கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தாளத்துகளை குறித்து பெருமை பாராட்டி அதை குறித்தே நம்ம மேன்மை பாராட்டாமல், ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த இந்த தாளத்துகளுக்காக ஒருவேளை பேசக்கூடிய ஞானங்கள் இருக்கலாம், அல்லது அறிவாற்றலை தெரிந்த பேச்சுகள் இருக்கலாம், அல்லது ஒருவேளை விசுவாச வரங்கள் இருக்கலாம், ஆவிக்குரிய கொடைகள் இருக்கலாம், கனிகள் இருக்கலாம், அல்லது பல திறமைகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம். இந்த திறமைகளை எல்லாம் ஆண்டவரிடத்திலே நாம் அர்ப்பணிக்கக்கூடியவர்களாய் நாம் இருந்தோம் என்றால் நமக்குள்ள இருக்கக்கூடிய வரங்களும் தாளத்துகளும் மிக அதிகமாக என்ன செய்ய ஆரம்பிக்கும் என்றால் இறைவனுடைய அருட்கரத்தினால் அவை அபிஷேகிக்கப்பட ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, விவிலியத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்ற பொழுது மோய்சனை குறித்து நம்ம பார்க்கலாம். ஒரு காலத்திலே பார்வோனுடைய மகளுடைய மகனாக வளர்க்கப்பட்டவர் தான். ஆனால் பாருங்கள் பிரியமானவர்களே, ஒரு எகிப்தியனை கொன்ற பொழுது அவர் என்ன செய்யப்படுகிறார்? பார்வோனுக்கு பயந்து அவர் மிதியானுடைய நாட்டிற்கு போக வேண்டியதாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே 40 ஆண்டு காலம் அந்த பாலைவன அனுபவத்தை அனுபவிக்கிறார். இந்த சூழ்நிலையிலே தான் தன் மாமனாருடைய எத்திரோயனுடைய அந்த ஆடுகளை மேய்க்கக்கூடிய பணிகளை செய்து கொண்டு அந்த ஒரேபு மலைக்கு அவர் வருகின்ற பொழுது அந்த முச்செடி நடுவிலே இருந்து ஆண்டவர் மோசேயினிடத்திலே பேசுகிற காரியத்தை நம்ம பார்க்கலாம். அப்பொழுது ஆண்டவர் மோசேயை பார்த்து கேட்கிறார், உன் கையில் இருப்பது என்ன என்று கேட்கிறார். அப்பொழுது மோசே சொல்லுகிறார், என் கையில் இருப்பது கோல் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களிடத்தில் இருப்பது என்ன? ஒருவேளை உங்களிடத்தில் என்ன திறமைகள் இருக்கிறது? நல்ல பாடக்கூடிய திறமைகள் இருக்கிறதா? இசை மீட்கக்கூடிய திறமைகள் இருக்கிறதா? ஒருங்கிணைக்கக்கூடிய திறமைகள் இருக்கிறதா? அல்லது சமுதாயத்திலே சீர்திருத்த பணிகளை செய்யக்கூடிய திறமைகள் இருக்கிறதா? அல்லது பேச்சாற்றல் இருக்கிறதா? வரங்கள் இருக்கிறதா? கொடைகள் இருக்கிறதா? இதையெல்லாம் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போது மோசையிடம் கேட்டது என்ன? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? கோல் இருக்கிறது என்று சொன்னார். அதை கீழே போடு என்று சொன்ன உடனே அதை மோசே போட்ட உடனே அது பாம்பாக மாறியது. அப்பொழுது நாம் இன்றிலே பலர் வல்லமையாய் வரங்களை கொடைகளை ஆண்டவரனை கொடுக்க நினைத்த பொழுதும் அதை பயன்படுத்தாமல் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் என்றால் இன்றைக்கு நாம் அப்படியே வைத்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போ கடவுளிடத்தில் அதை நான் கொடுக்கணும். கடவுள் எனக்கு கொடுத்த தாளத்துகள் தான் அவருடைய கரத்தில் நான் கொடுத்து, ஆண்டவரே இதை பழுகி பெருகி ஆசீர்வதிங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது எனக்குள்ள இருக்கிற தாளத்துகள் பல மிகுதியாக அது மாற ஆரம்பிக்கும். பிரியமானவர்களே, மோசே அந்த கோலை கீழே போட்டவுடனே அது பாம்பாக மாறியது. பாருங்கள் பிரியமானவர்களே, மீண்டும் அந்த பாம்பின் வாளை பிடிக்கின்ற பொழுது கோலாக மாறியது. அந்த கோலை வைத்து கொண்டுதான் ஆண்டவர் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்? பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். அந்த கோலை வைத்து கொண்டுதான் எகிப்தியர்களுக்கு 10 வகையான கொள்ளை நோய்களை அந்த கோலை கொண்டுதான் அவர் செய்தார். அதே போலதான் அந்த கோலை நீட்டிய பொழுதுதான் செங்கடல் 2ஆக பிளந்தது. அந்த கோலை நீட்டிய பொழுதுதான் பார்வோனும் அதனுடைய சேனைகளும் அந்த செங்கடலுக்குள்ளே அமிழ்ந்தார்கள். அந்த கோலை கையில் எடுத்துக்கொண்டு அமலேக்கியர்களோடு இஸ்ரவேலரோடு போராட வருகின்ற பொழுது இந்த மோய்சே மலையில் மேலே அமர்ந்து கொண்டு இந்த கோலை தான் உயர்த்தி பிடித்து கொண்டு இருந்தார். ஒரு சாதாரண கோல் தான். ஆனால் ஆண்டவருடைய கரத்திலே அது கொடுக்கப்படுகின்ற பொழுது பலத்த அற்புதங்களை செய்கிறதாக, அடையாளங்களை செய்கிறதாக மாறினது. அந்த கோல் பாறையில் இருந்தும் தண்ணீரை வர வைக்கக்கூடியதாக இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, எனக்கு இந்த கொடைகள் இல்லை, இந்த வரங்கள் இல்லை, இந்த தாளத்துகள் இல்லை, எனக்குள்ளே இருப்பது சாதாரண ஒரு ஜெபிக்கிற ஜெப வரம் தானே என்று நினைக்காதீர்கள். உங்களுக்குள் என்ன தாளத்து இருக்கிறதோ அந்த தாளத்தை இறைவனிடத்தில் கொடுத்து பாருங்களேன். அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து பழுகி பெருக ஆரம்பிக்க வைப்பார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய கரத்திலே நாம் ஒவ்வொருவருமே நம்மை முழுவதும் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் நீங்கள் அர்ப்பணித்தீர்கள் என்றால் இந்த உலகத்தினுடைய தீயவனுக்கு ஒரு நாளும் நீங்கள் பயப்பட மாட்டீர்கள்.
ஆண்டவராகிய இறைவன் இயேசு கிறிஸ்து லூக்கா 10வது அதிகாரம் 19 உள்ள வசனத்தில் அவர் சொல்லுகிறார், பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரினுடைய வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், எதுவும் உங்களுக்கு சேதம் விளைவிக்காது. அப்ப கடவுளுடைய கரத்திலே உங்களுடைய தாளத்துகளை நீங்கள் கொடுக்க ஆரம்பித்து அந்த தாளத்துகளை இறைவனுடைய பிரசன்னத்திலே ஜெபித்து நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கிற பொழுது எந்த தீயவனாலும் உங்களை நெருங்க முடியாது. அப்ப இந்த வரங்களையும் கொடைகளையும் தாளத்துகளையும் வல்லமைகளையும் நாம் பயன்படுத்த அறிந்திருக்க வேண்டும். இரண்டாவது நம்ம பார்க்கலாம், இந்த தாளத்துகளை வரங்களை கொடைகளை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், நம்மளுடைய பலவீனமான பாத்திரமாய் நாம் இருந்தாலும் நம்மை கொண்டு ஆண்டவர் பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய விரும்புகிறார். நம் பலவீனமானவர்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். நம்ம ஒரு வேளை கோபம் நிறைந்தவங்களா இருக்கலாம், சில நேரத்தில் எடுத்தறிஞ்சு பேசுகிறவங்களா இருக்கலாம், சில நேரத்தில் யாரையும் மதிக்காதவங்களாக இருக்கலாம், சில நேரத்தில் நம்மளுடைய குணாதிசயங்கள் வித்தியாசமானதாக இருக்கலாம். நாம் பலவீனமானவர்கள் என்பது ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அதே சமயத்தில் அந்த பலவீனத்தை நீங்கள் பெருமை பாராட்டக்கூடாது. அந்த பலவீனத்தை நீங்கள் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என்னிடத்தில் இந்த பலவீனம் இருக்கிறது, இந்த குறைகள் இருக்கிறது, இந்த குறைகள் இருக்கிறதினால் நான் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய முடியவில்லை, எனக்குள் இந்த குறைகள் இருக்கிறதினாலே ஆண்டவரே என்னை நான் மிகைப்படுத்தி பேசி கொண்டிருக்கிறேன், எனக்குள் இந்த குறைகள் இருக்கிறதினாலே உம்முடைய பிரசன்னத்தை என்னால் கண்டு உணர முடியவில்லை என்று ஆண்டவரிடத்திலே நீங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டும். சிம்சோனுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் பிரியமானவர்களே. அவர் பிறந்த நாள் முதல் இறந்த நாள் வரை நசரேனாக கடவுளுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவராகத்தான் அவர் இருந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் என்ன? அவருக்குள் இருக்கக்கூடிய பலவீனத்தினால் கடவுள் அவரை விட்டுவிடவில்லை, அவரை வல்லமை உள்ளவராய் பயன்படுத்தினார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்குள்ள பல பலவீனங்கள் இருந்தாலும் அந்த பலவீனத்தை கடவுளிடத்திலே நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். பாருங்க, பெலிஸ்தியர்கள் இந்த யூதா மக்களை எதிர்த்து வருகிறார்கள். இந்த யூதா மக்களை எதிர்த்து வருகிற பொழுது இந்த யூதா மக்கள் கேட்கிறாங்க பெலிஸ்தியரை பார்த்து, ஏன் எங்களிடத்தில் நீங்கள் போரிட வந்தீர்கள் என்று சொல்ல பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், சிம்சோன் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்ததை போல சிம்சோனுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், ஆதலால் தான் உங்களோடு போரிட வந்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த யூதா மக்கள் சொல்கிறார்கள், எங்களை எதுவும் செய்து விடாதீர்கள், இதோ சிம்சோனை உன் கையிலே நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி சிம்சோனிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், ஐயா, நாங்கள் உன்னை கொண்டு போடுவதில்லை, ஆனால் உன்னுடைய கைகளையும் கால்களையும் கட்டி நாங்கள் அவர்களிடத்தில் பெலிஸ்தியரிடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுப்போம் என்று சொல்லி பெலிஸ்தியரிடத்தில் இவர்களை கொண்டு போகின்ற பொழுது சிம்சோனை அந்த இடத்துல என்ன நடைபெறுகிறது? ஆண்டவருடைய ஆவியானவர் சிம்சோனின் மீது வல்லமையாக இறங்கி வருகிறார். அந்த கயிறுகள் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கிறதாம் பிரியமானவர்களே? அந்த கையில் இருந்த கயிறுகள் எல்லாம் நெருப்பில் விழுந்த ஒரு சணலை போல ஆயின. அப்பொழுது சிம்சோன் செய்தது என்ன தெரியுமா? நீதித்தலைவர்கள் புஸ்தகம் 15வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 15 உள்ள வசனத்திலே, அவர் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டு 1000 பேரை கொண்டார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடத்தில் நம்மளுடைய பலவீனத்தை நம்ம அறிக்கையிட்டோம்னா, நம்மளுடைய குறைவுகளை சொன்னோம்னா, நம்ம எடுத்து வல்லமையாய் பயன்படுத்த நம்ம ஆண்டவர் வல்லமை நிறைந்தவராக இருந்தார். சிம்சோனிடத்தில் பலவீனம் இருந்தது. தீனா என்கிற பெண்ணை திருமணம் செய்ய ஆசைப்பட்டார். பெண்களின் மீது மோகம் இருந்தது. தெளிவாளரிடத்தில் ஆசைகள் இருந்தது. ஆனால் அந்த பலவீனத்தை பார்க்கவில்லை. ஆண்டவருடைய வல்லமை அந்த பலவீனத்தில் பயன்படுத்த நினைத்த ஆண்டவரிடம் ஒப்புரவாகினதினால் ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வந்தது. இன்றைக்கும் உங்களுடைய பலவீனத்தில் ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வர விரும்புகிறது. பவுலடிகளாருடைய வாழ்க்கையில பாருங்கள், ரோமருக்கு எழுதிய நிருபத்திலே 7வது அதிகாரத்திலே தன்னுடைய பலவீனத்தை எல்லாம் ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். இன்றைக்கு கூட பிரியமானவர்களே, ஆண்டவர் பவுலை கொண்டு பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்தார். ஆனால் இந்த அடையாளங்களை செய்த பொழுதும் அவருடைய பலவீனத்திலே அவர் பெருமை பாராட்டி கொண்டிருக்கவில்லை. ரோமர் 7வது அதிகாரத்திலே நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கின்ற பொழுது 18 இருந்து 20 உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ஏனெனில் என்னுள், அதாவது வலுவற்ற என் ஊனியல்பில் நல்லது எதுவும் குடிகொண்டிருக்கவில்லை என எனக்கு தெரியும். நன்மை செய்யும் விருப்பமும் என்னிடம் இல்லாமல் இல்லை, அதை செய்யத்தான் என்னால் முடியவில்லை. நான் விரும்பும் நன்மையை நான் செய்வதில்லை, விரும்பாத தீமையை செய்கிறேன். நான் விரும்பாததை செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை, என்னில் குடிகொண்டிருக்கக்கூடிய பாவமே செய்கிறது என்று அவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல அவருடைய பலவீனத்தை குறித்து தான் ஆண்டவரிடத்தில் அவர் தெரியப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம்மளுடைய இயலாமையை பற்றி ஆண்டவரிடத்தில் சொல்லணும். ஆண்டவரே, எனக்குள்ளே எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய தன்மை இருக்குது,
எனக்குள்ள சில நேரத்தில் மனிதர்களை பார்க்கின்ற பொழுது மதிக்காத குணங்கள் இருக்கிறது. சில நேரத்தில் எல்லாம் எனக்கு தெரியும் என்கிற எண்ணம் எனக்குள்ளே இருக்கிறது. சில நேரம் யார் எனக்கு புத்தி சொல்ல தேவையில்லை என்கிற எண்ணம் இருக்கிறது. சில நேரம் அநேகரை நான் ஆளுகை செய்யக்கூடியவராய் நான் இருக்கிறேன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட குணாதிசயங்கள்லாம் எனக்குள்ளே இருக்கிறது. இந்த பலவீனத்தினால் அநேக ஆத்துமாக்களை உம்மிடத்தில் கொண்டு வர முடியாத கருவியாய் நான் இருக்கிறேன். சில நேரத்தில் உம்முடைய ஆலோசனை இல்லாமையே நற்செய்தி அறிவிப்பு பணி செய்கிறேன். சில நேரத்தில் உம்முடைய ஆலோசனைகள் இல்லாமல் பலவீனத்திலேயே ஊனியல்வியோடு கூட நற்செய்தி வாய்ப்பு தேடி ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, என்னை வல்லமையாய் பயன்படுத்த வேண்டும். எனக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் நீங்கி உம்மிடத்திலே காத்திருந்து நீர் கொடுக்கக்கூடிய பணிகள், நீர் கொடுக்கக்கூடிய ஊர்கள் எந்த இடங்கள் என்று காண்பிக்கிறீரோ அந்த இடத்திலே நான் நற்செய்தி அறிவிப்பு பணி செய்ய, அந்த இடத்திலே உம்முடைய திருப்பெயரை நான் உயர்த்த, எங்கள் குடும்பத்தை பாதுகாக்க என் பலவீனத்தை நான் அறிக்கையிடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிட்டீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை வல்லமையாய் பயன்படுத்துவார். பாருங்கள் பிரியமானவர்களே, ஆண்டவர் பவுலின் வழியாக எவ்வளவு பலத்த அற்புதங்களை செய்தார் தெரியுமா? அவர் பலவீனத்தை அறிக்கையிட்டார், ஆனால் ஆண்டவர் அவரை பலவானாக அவர் மாற்றினார். திருத்தூதர்கள் பணி 19வது அதிகாரம் 11 இருந்து 12 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், பவுல் வழியாக கடவுள் அரும் வல்ல செயல்களை செய்து வந்தார். அவரது உடலில் பட்ட கைக்குட்டைகளையும் துண்டுகளையும் கொண்டு வந்து நோயுற்றோர் மீது வைத்ததும் பிணிகள் அவர்களை விட்டு நீங்கின, கொள்ளாத ஆவிகளும் வெளியேறின. இப்போ பவுலின் வழியாக ஆண்டவர் எவ்வளவு பலத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்திருக்கிறார் என்று பாருங்க. திருத்தூதர்கள் பணியில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பேதுரு வழியாகவும் பவுல் வழியாகவும் ஆண்டவர் 18 பலத்த அற்புதங்களை செய்திருக்கிறதை விவிலியத்தில் நம்ம பார்க்கலாம். பேதுருக்குள்ளையும் பலவீனம் இருந்தது. ஆண்டவரை மறுதளித்தார். எதற்கெடுத்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய தன்மை இருந்தது. ஆனால் ஆண்டவருடைய கரங்களில் அர்ப்பணிக்கப்பட்ட பிறகு ஆண்டவர் அவரை கொண்டு வல்லமையாய் பயன்படுத்த ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, நம்மளுடைய பலவீனத்தை நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. ஒரு சிலர் சாட்சி சொல்லும் போது சொல்லுவாங்க, நான் பயங்கர கோபக்காரங்க, எனக்கு கோபம் வந்தால் எதிர்க்க யாருன்னு நானே தெரியாது, அடிச்சு விடுவேன், நான் பயங்கரமான குடிகாரன், அவ்வளவுதான், எனக்கு என்ன ஆகுதுன்னு எனக்கே தெரியாது. நீ பலவீனத்தை பெருமை பாராட்டாதீங்க, உங்கள் பலவீனத்தை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். ஆண்டவரே, இந்த பலவீனம் மீண்டும் என்னை ஆளுகை செய்யாதபடி என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை திடப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை உபயோகப்படுத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் முழுவதும் நீங்கள் அர்ப்பணிக்கின்ற பொழுது நமக்குள் மறைந்திருக்கிற தாளத்துகள் வல்லமையாய் வெளிப்பட ஆரம்பிக்கும். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அதான் 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 14-15 உள்ள வசனத்திலே பவுலடிகளார் தீமோத்தேயுக்கு கடிதம் எழுதுகின்ற பொழுது அவர் சொல்லுவார், இறைவாக்கு உரைத்து மூப்பர்கள் உன் மீது கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய பொழுது உனக்கு அளிக்கப்பட்ட அருள் கொடையை குறித்து அக்கறையற்றவனாய் இராதே, இவை எல்லாவற்றிலும் கவனம் செலுத்து, இவற்றிலேயே நீ ஈடுபட்டிரு, அப்பொழுது நீ அடைந்துள்ள வளர்ச்சி எல்லாருக்கும் தெளிவாயிருக்கும். அப்போ நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? கடவுள் எனக்கு கொடுத்த அருள் கொடையினை நான் தாழ்மையோடு தாழ்ச்சியோடு அன்னை மரியாளை போல புனிதர்களைப் போல நான் எல்லாவற்றையும் நான் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டிருந்தாலும் எனக்குள் பெருமை பாராட்டாத வண்ணமாக ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து வாழ்கின்ற பொழுது எனக்குள் இருக்கிற தாளத்துகளை வல்லமைகளை அதிகப்படுத்த ஆரம்பிப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே, உமக்குள் இருக்கக்கூடிய அந்த அபிஷேகத்தையும் வல்லமையும் நான் திருமுழுக்கின் வழியாக உறுதி புஸ்தலின் வழியாக பெற்றுக்கொண்ட அந்த ஆற்றலையும் தூய ஆவியானுடைய கொடைகளையும் இந்த வேளையிலே அனல் முட்டும் ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னை உபயோகப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவாகிய தெய்வமே, இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, என்னை நீர் பயன்படுத்த மாட்டீரா? என்னை நீர் உபயோகப்படுத்த மாட்டீரா? ஆண்டவரே, எனக்கு ஜெபிக்க தெரியவில்லையே, எனக்கு பாட தெரியவில்லையே, ஆண்டவரை உம்மை போற்ற தெரியவில்லையே என்று தன்னுடைய உள்ளத்திலே ஆதங்கத்தோடு ஆண்டவருடைய பாதத்தில் அமரக்கூட ஜெபிக்க கூட முடியாமல் குடும்ப பிரச்சனைகளினாலும் சூழ்நிலைகளினாலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த வேளையிலே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இதோ இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள் மறைந்திருக்கக்கூடிய தாளத்துகளையும் வல்லமைகளையும் நீர் வெளிப்படுத்தும்படியாக இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன் மீது ஊற்றப்பட்ட அபிஷேக தைலமானது உன் பிள்ளைகளின் மீது உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மீது ஊற்றப்பட்டிருக்கும் என்று சொன்னீரே.
ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் தாகத்தோடு இருக்கிறார்கள். ஆண்டவரே, என்னை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க, என்னை உபயோகப்படுத்துங்க. உம்முடைய தாயாம் திரு அவையில என்னை ஒரு வல்லமையுள்ள கருவியாய் பயன்படுத்துங்க என்று தாகத்தோடு காத்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளின் மீது உம்முடைய அபிஷேக அக்கினி ஊற்றும்படியா இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களுக்குள் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே ஆண்டவரே, இவர்களுக்குள்ளே ஆண்டவரே உம்முடைய அருங்கொடைகளும் வல்லமைகளும் கனிகளும் தரிசன வரங்களும் பெருக்கெடுத்து ஓடும்படியா இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். தீயவனுடைய சகல தாக்குதல்களிலிருந்தும் தந்திரங்களிலே இருந்தும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. அவர்களை பலவீனப்படுத்தக்கூடிய எல்லா விதமான பலவீனத்தின் எண்ணங்களும் தீய இச்சைகளும் இவருடைய எண்ணங்களிலிருந்தும் உள்ளங்களிலே இருந்தும் வெளியேறும்படியா இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்காக ஓடக்கூடியவர்களாக, உமக்காக உழைக்கக்கூடியவர்களாக, உமக்காக வாழக்கூடியவர்களாக, ஆண்டவரே உம்முடைய இறையாட்சி பணியை கட்டி எழுப்பக்கூடியவர்களாக இவர்களை நீர் மாற்றும்படியா இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அபிஷேகம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் இறங்கி வரட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலே இருக்கிற இறை மக்களின் மீதும் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்திலே ஆறுகளை ஓடச் செய்வேன் என்று சொன்னீரே. இவருடைய உள்ளத்திலே ஜீவ தண்ணீராம் இருக்கக்கூடிய உம்முடைய தூய ஆவியானவருடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். இவருடைய தாளத்துகளும் வல்லமைகளும் பெருக்கெடுத்து ஓடும்படியாக ஜெபிக்கிறேன். தாயாம் திருச்சபையில் இவர்கள் வல்லமையுள்ள ஒரு கருவியாய் இவர்களை நீர் பயன்படுத்தும்படியாய் இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன். பங்கு சமூகத்திலே, இறை சமூகத்திலே இவர்கள் செய்கின்ற பணிகளிலே உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாய் இந்த வேளையிலே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்ப உதவிய திருமதி கிளாடிஸ் செல்வராஜ், திருமதி ரெஜினா பிலிப்ஸ், திருமதி மெர்சி தமிழ்ச்செல்வன், திருமதி ஜேசுதாஸ் மேரி கமலா, திருமதி ஜெனிஃபர் மாலதி, திருமதி பிரிஜிட் கிறிஸ்டிராயன், திருமதி லூர்து மேரி, இந்த குடும்பத்தை அபரிதமாய் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, இந்த நற்செய்தியின் வழியாக எண்ணற்ற மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுடைய ஆசீர்வாதங்களும் இவர்களும் ஆண்டவரை உம்மை போல உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை உணர்ந்து வல்லமைகளையும் தாளத்துகளையும் பெருக்கெடுத்து கொடுக்கக்கூடியவர்களாய், திருச்சபைகளை கட்டி எழுப்பக்கூடியவர்களாய் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இவை லாவற்றைகள் ஆண்டவர் மீட்பெறும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற திருப்பெயரால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். இயேசுவே நம் மீட்பர் தியான குழுவினர் வழிநடத்தும் ஜெப அனுபவ தியானம். ஆயர்கள் தலைமையில் அருட்பணியாளர்கள், நற்செய்தியாளர்கள், பாடகர்கள் இணைந்து வழிநடத்துகிறார்கள். நாள் டிசம்பர் 27 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் டிசம்பர் 30 செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணி வரை. இடம் புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலய தியான இல்லம், வேளாங்கண்ணி. கட்டணம் ரூபாய் 3000, உணவு உறைவிடம் உட்பட 100 நபர்களுக்கு மட்டும். மேலும் தொடர்புக்கு 9840372789 மற்றும் 7397447114. வாக்குத்தத்தம் செய்த இயேசுவே